ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகியில் வந்து கேப்ப மாவில் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேப்ப மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொட்டி மாவு எப்படி பிசையணுமோ அதே மாதிரி பிசையணும். ராகி ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் நிறைய இருக்குங்க. இது சாப்பிட்டாக்கா வெயிட் லாஸ் ஆகுமா? வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போன் ஹெல்த், கால்சியம் இருக்குது, ஐரன் இருக்குது இதில். இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு. மாவில் எல்லாம் பெஞ்சிட்டேங்க. இப்போ குட்டி ரவுண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தவாவில் போட்டேங்க. இப்போ வந்து இது வெந்த பிறகு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய இருக்குங்க இதில். குழந்தைங்க கேட்கும் போது நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். இதை வடை மாதிரி கூட செய்யலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம நார்மல் வடை செய்கிறோம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இது இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆயிடுச்சுங்க நம்ம ராகி ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.